இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேருக்கு இந்த வரதட்சணை கொடுமையால உயிரிழந்த ரித்தன்யாவோட கேஸை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி தெரியாதவங்களுக்கு சிம்பிளா அந்த மேட்டரை சொல்லிட்டு இப்ப முக்கியமான விஷயத்துக்கு போயிடும். அதாவது திருப்பூர்ல ரித்தன்யா அப்படின்ற ஒரு 27 வயசு பொண்ணு கல்யாணம் ஆகி 2 மாசத்துல தன்னோட உயிரை தானே மாச்சிக்கிறாங்க. கடந்த ஜூன் 28 அந்த கேஸ்ல வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணோட கணவர், மாமனார், மாமியார் எல்லார் மேலையும் வழக்கு பதிவு பண்ணி அரெஸ்ட் பண்றாங்க போலீஸ். ஆனா அந்த கேஸ் வெறும் வரதட்சணை கொடுமை மட்டும் இல்ல, அந்த பொண்ணு உடல் ரீதியாகவும் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க. அதாவது சொல்லணும்னா அந்த ரித்தன்யாவோட கணவர் கவின்குமார் இருக்கான்ல, அவன் அந்த பொண்ணை மனைவி தானே, என்ன வேணாலும் இவ தாங்கிதான் ஆகணும் அப்படின்ற ஒரு அதிகாரத்துல அந்த பொண்ணை பாலியல் ரீதியா டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கேன். அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம. என்னங்க சொல்றீங்க, அவங்க கணவன் மனைவி தானே, இதுல என்னங்க பாலியல் ரீதியா டார்ச்சர் இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்கலாம். கட்டுன மனைவியாவே இருந்தாலும் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத முறையில பாலியல் உறவு கொண்டீங்கன்னா அது பாலியல் துன்புறுத்தலுக்கு கீழே தான் வரும். அதை தான் அந்த காம வெறி பிடிச்ச கவின்குமாரும் பண்ணியிருந்திருக்கேன் அந்த பொண்ணுக்கு. இவன் என்னென்னமோ வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அதுல வர்ற மாதிரி இவனுக்கு ஆசை இருக்குன்னு சொல்லி பண்ண வச்சு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கேன். உடல் ரீதியா அந்த பொண்ணை காயப்படுத்தி இருக்கேன். அதை அந்த பொண்ணு சாகிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பாவுக்கு அனுப்பின வாய்ஸ் நோட்ல கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த பொண்ணை கட்டுன அந்த கவின்குமார், அவங்க அப்பா, அம்மா 3 பேருமா சேர்ந்து அந்த பொண்ணை வரதட்சணை கொடுமை பண்ணி இவன் உடம்பு ரீதியா டார்ச்சர் பண்ணி அந்த பிள்ளைய அழிச்சுட்டு மாமியா ஜாமீன் கேட்டு அதுல காண்டான ஜட்ஜு நெய் மீன் இருக்கு, நெத்திலி மீன் இருக்கு, விரால் மீன் கூட இருக்கு, உன் முகரைக்கு ஜாமீன் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாப்ல. அந்த பொண்ணோட பிரேத பரிசோதனை ரிசல்ட்ல தெரிய வந்துரும் என்னென்ன கொடுமை பண்ணிருக்காங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.